டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ்வலி வீட்டில் ஒரு கீபோர்ட் மவுஸ் வச்சுருப்பாங்க. இந்த கீபோர்ட் மவுஸ் அந்த கம்ப்யூட்டருடைய சிபியூவில் கனெக்ட் பண்ணியிருக்கும். அதே சமயம் அவங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா அந்த லேப்டாப்லேயே கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே இருக்கும். அதாவது கீபோர்டு இருக்கும், அது கூட ஒரு இந்த ட்ராக் பேட் சொல்லி இருக்கும், அது மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு அது இந்த ட்ராக் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு கீபோர்டு ஒரு மவுஸ் வாங்கி அதை இந்த லேப்டாப்பில் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்காக ஒரு கீபோர்ட் மவுஸ் நம்மகிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொன்று அடிஷ்னலாக ஒரு கீபோர்ட் மவுஸ் நம்ம லேப்டாப்புக்காக வாங்கணும்? அப்படி வாங்க தேவையில்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கீபோர்டு மவுஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு இன்புட் டிவைஸ். இப்போது அதுவே அந்த லேப்டாப் சொல்லும்போது அந்த லேப்டாப்பில் ஒரு கீபோர்ட் மவுஸ் அதுலேயே இன்பில்ட்டாக இருக்கும். அதாவது அந்த லேப்டாப்லேயே அந்த கீபோர்டும் அந்த மவுஸ் ட்ராக் பேட், அதாவது மவுஸ்ன்னு சொல்கிறது இல்லை, அதை ஒரு ட்ராக் பேடுன்னு சொல்கிறது, அதில் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் வீட்டில் ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறாங்கன்னா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் செட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு மானிட்டர் வச்சுருப்பாங்க. இப்போது நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது நீங்கள் வாங்கியிருக்கிற மானிட்டர் ஒரு 24 இன்ச் மானிட்டரோ இல்லை 27 இன்ச் மானிட்டரோ பெருசாக இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு இன்புட்டை எடுத்து நம்ம அந்த லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ கொடுத்தா நம்ம அதோடைய டிஸ்பிளே இதில் பார்க்கலாம். அதாவது நமக்கு பெருசாக தெரியும். அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ வர்ற எல்லா மானிட்டர் மாடல்லையும் 2 இன்புட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் ஒரே ஒரு இன்புட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ HDMI இன்புட்டு, VGA இன்புட் சொல்லிட்டு நிறைய மல்டிபிள் இன்புட் இருக்க மாதிரி மானிட்டர்ஸ் தான் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நாம் ஒரு இன்புட்டை ஒரு டெஸ்க்டாப்லேயும் ஒரு இன்புட்டை எடுத்து நம்ம லேப்டாப் அவுட்புட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டாக்கா நம்ம ஒரே மானிட்டர் வச்சுக்கிட்டு 2 டிஸ்பிளேயும் ஒரே மானிட்டரில் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்ம அந்த மானிட்டரில் அந்த இன்புட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 டிஸ்பிளேயும் காமிச்சிட்ருக்கும். ஆனால் நமக்கு இந்த 2லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு 2 கீபோர்டு 2 மவுஸ் தேவைப்படுது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைஸு. அதுக்கு பேர் KVM ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறது. KVM ஸ்விட்ச்னால் கீபோர்ட் மானிட்டர் மவுஸ் ஸ்விட்ச் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு டிவைஸ் இது கீபோர்டையும் மவுஸையும் கனெக்ட் பண்ணால் ஈஸியாக, அதாவது யூஎஸ்பியில் இருக்கிற எந்த டிவைஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த KVM ஸ்விட்சில் இதில் 2 இன்புட் இருக்கும். அதாவது ஒரு இன்புட் யூஎஸ்பி ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயும் இன்னொன்று அந்த லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த KVM ஸ்விட்சில் அடுத்த சைடில் பார்த்தாக்கா உங்களுக்கு ஒரு 4 யூஎஸ்பி இருக்குது. இந்த 4 யூஎஸ்பியில் நம்மகிட்ட இருக்கிற அந்த கீபோர்டு அதோட யூஎஸ்பி எடுத்து இதில் ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு மவுஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பி டோங்கல் இருக்குது, அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த KVM ஸ்விட்சில் மிடில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அதாவது இது கால்டு செலக்டர் அப்படிங்கிற பேர். செலக்டர்னால் இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கீயை ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த டெஸ்க்டாப்புக்கு இந்த கீபோர்ட் மவுஸ் ஹார்ட் டிஸ்க் இந்த ஹெட்ஃபோன் இது எல்லாமே அந்த டெஸ்க்டாப்புக்கு கனெக்ட் ஆகிரும். அந்த கீயை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணாக்கா இந்த 4 டிவைஸும் அந்த லேப்டாப்புக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த டிவைஸ் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட ஒரே ஒரு கீபோர்டு ஒரே ஒரு மவுஸு அதுபோலயே ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் இந்த ஒரு ஹெட்ஃபோன் இருந்ததுன்னா நம்ம இந்த 4 டிவைஸையும் நம்ம மாறி மாறி இந்த லேப்டாப்புக்கும் இந்த ஒரு டெஸ்க்டாப்புக்கும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மானிட்டரில் அது போல் ஒரு HDMI இன்புட் இருக்குது, இன்னொன்று VGA இன்புட் இருக்குது. நான் லேப்டாப்பை VGA இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்க்டாப்பை எடுத்து நான் HDMIயில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மானிட்டர்லேயே செலக்டரை யூஸ் பண்ணி நான் HDMIயோ இல்லை VGA மானிட்டரையோ மாறி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கீபோர்ட் மவுஸை இந்த KVM ஸ்விட்ச் யூஸ் பண்ணி லேப்டாப் கூடயோ இல்லை டெஸ்க்டாப் கூடயோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு கீபோர்டு ஒரே மவுஸ்
போதும். டேபிளும் நமக்கு க்ளீனாக இருக்கும், கன்ஜஸ்டடாகவும் ஆகாது.